நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாட்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில தேவனை நாம மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்க ஒரு பிள்ளையை துதிக்கும் பொழுதும் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணும் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் தேவனுடைய பிரசன்னம் கடந்துக்கிறோம் செபிக்கிறோம். இந்த ஆராதனை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறியோடு பெரியவரையும் உடைய பிரசனத்தில் ஆளுகை செய்யுங்க. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பொருட்படுத்த வழிநடத்தி பேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இணைந்து ஜெயிப்போம். உலகம் நடந்து கொண்டிருக்கிறார் ஆராயக்காக ஜெபிப்போம். அன்பான கர்த்தாவே, உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். இந்த நாட்களும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாட்டில் கூடி வருகிற ஒவ்வொரு சிறுவ பள்ளிகளும் பலப்படுத்தவும் செபிக்கிறோம். ஊழியங்கள் செய்கிறதான தேவனுடைய ஊழியக்காரர்களை இந்த நாளிடத்தை பயன்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனம் நல்ல விதாமே. சங்கீதம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 135 சங்கீதத்தை இடத்திலே வாசிப்பாரு. தமிழை நாங்கள் வாசித்து கற்று துதிப்போம். சங்கீதம் 135. Halleluja, lobt den Namen des Herrn, lobt ihn alle, die ihr den Herrn dienen, die im Hause des Herrn steht, in den Vorhöfen des Hauses unseres Gottes. Lobt den Herrn, denn er ist gut, singt seinen herrlichen Namen.
Denn der Herr hat Jakob erwählt, er hat Israel zu seinem Eigentum gemacht. Ich weiß, dass der Herr groß ist, größer als alle anderen Götter. Der Herr tut, was ihm gefällt, im Himmel oder auf Erden, in den Meeren und in allen Tiefen. Er lässt Wolken aufsteigen vom Ende der Erde. Er schickt mit dem Regen den Blitz und gibt den Wind aus seinen Vorratskammern frei. Er tötete in Ägypten die Erstgeborenen von Mensch und Tier. Er vollbrachte in Ägypten Zeichen und Wunder gegen den Pharao und sein ganzes Volk. Er besiegte große Völker und tötete mächtige Könige. Sihon, den König der Amoriter, König Og von Baschan und alle Könige Kanaans. Er gab ihr Land zum Erbe, als Erbe seinem Volk Israel. Herr, dein Name hat ewig Bestand und dein Ruhm, Herr, hört niemals auf. Denn der Herr wird seinem Volk zum Recht verhelfen und sich über die erbarmen, die ihm dienen. Ihre Götzen sind aus Silber oder Gold, von Menschenhand gemacht. Obwohl sie einen Mund haben, können sie nicht reden. Obwohl sie Augen haben, sehen die doch nicht. Mit ihren Ohren können sie nicht hören und mit ihren Nasen nicht riechen. Und die sie gemacht haben, sind ihnen gleich, und auch alle, die auf sie vertrauen. Israel lobe den Herrn, ihr Priester Aarons lobt den Herrn. Ihr Leviten lobt den Herrn, ihr alle, die ihr den Herrn fürchtet, lobt den Herrn. Gepriesen sei der Herr von Zion aus, denn er wohnt in Jerusalem. Halleluja. Halleluja. தமிழை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 135. சங்கீதம் 135. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலுக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமது சித்தமாய் எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னலை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளில் புறப்படப்படுகிறார். அவர் எகிப்திலே மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். எகிப்து தேசமே, உன் நடுவிலே பாகன் மேலும் அவருடைய எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். அவர் அநேகம் ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று எமோரியரின் ராஜாவாகிய சீயோனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் கானானின் ராஜாக்களையும் அடித்து அவர் தேசத்தை தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சொந்தமாகக் கொடுத்தார். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை என்றென்றைக்கும் உள்ள கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்களை பரிசுத்தப்படுத்துவார். அஞ்ஞானிகளுடைய விக்கிரங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகள் கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்கள் அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை துதியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். லேவி குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். எருசலேமில் வாசமடைந்த கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம் என்றால் துதித்து தேவனுடைய நாமத்தை யுத்தம் சமர்ப்பத்தில் துதிக்கும் பொழுது எல்லோரும் இணைந்தவர்களாய் கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய ஓய்வு நாளை தந்ததற்காக நன்றி சொல்லுவோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்த கர்த்தர் சங்கீதக்காரர் 65:1 சொல்கிறான், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டு பாதைகள் நெய்யாய்ப்படுகிறார் சொல்லி. ஆகவே கர்த்தர் ஒவ்வொரு இடத்தில் எங்களுக்கு கூட்டிக் கொடுக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க ஆரம்பித்து சங்கீதக்காரன் சொல்கிறான், என் நாவு நாள் முழுவதும் அவருடைய நீதியையும் அவருடைய துதியையும் எப்பொழுதும் சொல்லி வருவதாக சொல்லி சங்கீதம் 35:28 சொல்லப்படும். அது மாத்திரம் வாட்சி சங்கீதத்திலே கர்த்தர் பெரியவர், எல்லாதவர்கள் துதிக்கப்படத்தக்க தேவனாக இருக்கிறார். சங்கீதத்திலே வாச்சோம். அந்த தேவன் பெரியவரும் பரிசுத்தரும் சர்வ வல்லமுள்ள தேவனும் எங்களுக்கு உதவி செய்கிறவருமாய் இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்காமல் நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் துருகம், நீரே எங்கள் எல்லாமாயிருக்கிறீர். இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராஃபா,
பெலந்தந்த ஏசடா சமானந்த யோவாசாரோ எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோய் எங்களை பரிசுத்தமாக்குவாமைக்காலே எங்களுக்கு நீதி நியாயம் யோவா சிக்கேடு இரக்கமுள்ள தேவனாய் ஏழாமை ஜீவனுள்ள தேவனாய் உண்மையுள்ள தேவனாய் ஏழாச்சு கர்த்தாவே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக எண்ணத்தை செலுத்துவேன் எதிர்ச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் துதித்து கையெழுப்பேன் ஹல்லேலூயா நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் கடந்த நாட்களில் கண்களை போல கருத்தரம்மை காத்துக் கொண்டாரே கடந்த நாட்களில் கண்களை போல கருத்தரம்மை காத்துக் கொண்டாரே காப்பவரை காப்பவரை கரமட்டி நாம் துதிப்போம் காப்பவரை காப்பவரை கரமட்டி நாம் துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் ஆபத்து காலத்தில் அடைக்கலம் தந்து ஆறுதல் அளித்து அரவணைத்தவரே ஆபத்து காலத்தில் அடைக்கலம் தந்து ஆறுதல் அளித்து அரவணைத்தவரே அகமகிழ்ந்து களிகூறி ஆனந்தமாய் துதிப்போம் அகமகிழ்ந்து களிகூறி ஆனந்தமாய் துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் சோதனை நேரத்தில் சோர்ந்திடும் போது அனைத்து தேற்றிய தேசரவாளரே சோதனை நேரத்தில் சோர்ந்திடும் போது அனைத்து தேற்றிய தேசரவாளரே உண்மையோடும் நலத்தோடும் உற்சாகமாய் துதிப்போம் உண்மையோடும் பலத்தோடும் உற்சாகமாய் துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் துன்ப வேளையில் துவங்கிடும் போது துணையாய் நின்ற நல்ல துணையாளரே துன்ப வேளையில் துவங்கிடும் போது துணையாய் நின்ற நல்ல துணையாளரே தூயாவி தூயவரே துதிகளினால் துதிப்போம் தூயாவி தூயவரே துதிகளினால் துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நன்றி சொல்லி துதிப்போம் செய்த நன்மைக்காகவே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் நம் இயேசுவையே துதிப்போம் கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தவரே ஆபத்து வேளை வந்தபொழுது எங்களை பாதுகாத்தவரே கோழிதன் குஞ்சுகளை செட்டைகளில் மரபிலே பாதுகாப்பது போல ஆபத்து வரும் பொழுது ஓடி வந்து எங்களை உடைய கரத்தினால் மூடி பாதுகாத்தவரே எல்லா தீங்குக்கும்
தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்தவரே, கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். காலங்கள் உம்முடைய கரத்திலோ உள்ளது. நீரே எங்களை தாயின் கருவில் உற்பத்தி ஆனது முதல் இதுவரை எங்களை தாங்கினீர், ஏந்தினீர், எங்களை சுமக்கிறீர், எங்களை தப்புவிக்கிறீரப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உம்முடைய கண்களே கிடைத்த கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கியவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினால் கிருபையினால் முடி சூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கிறவரே, எங்கள் வயதை கழுவுக்கொப்பான வாழுவது போல் ஆக்கிறவரே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியாய் ஏற்படுத்தி என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கிறவரே, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் பாதுகாவலர். அல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே.
உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 கடைசி அறையை மீண்டும் பாடுவோம். சங்கீதம் 146 சங்கீதத்தை 1 சங்கீதக்காரன் சொல்லலாம், என் உயிருள்ள நாட்களெல்லாம் உண்மையை துதிப்பேன், உண்மையை கையெழுப்பேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லலாம். அவை நாம் இந்த பூமியிலே வாழும் நாள் முழுவதும் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடைசி அறையை சேர்ந்து பாடுவோம். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜாவி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 சர்வம் சேர்ந்து ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. வியாதி படுக்கை மாற்றினவரே, ஆபத்து வேளை வந்த பொழுது எங்களை ஓடி வந்து பாதுகாத்தவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை மூடுகிறவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை வணைகிறவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை ரட்சிக்கிறவரே. எஸ்ராவோடு உம்முடைய கரம் கூட இருந்தது போல இதுவரை உம்முடைய கரம் உங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி அப்பா. இயேசுவே நன்றி, ராஜாவே நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகள், கணக்கில் அடங்காதவைகள். வியாதி படுக்கையை மாற்றினவரே, அற்புதங்கள் செய்தவரே, அதிசயங்களை காணச் செய்தவரே, எங்களை உயிரோடு பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களை போஷிக்கிறீரே, நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராயிருக்கிறீர். நாங்கள்
சாட்சி அடையும். நன்மையும் கிருபையும் எங்கள் ஜீவுள்ள நாளெல்லாம் எங்களை தொடரச் செய்கிறவரே, இயேசுவே உமக்கு நன்றி. எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்தவரே, பாவிகளாய் அக்கிரமக்காலாய் தேவனுக்கு சத்துருக்களாய் துரோகிகளாய் இருந்த எங்களுக்காக பலியானீரே. உம்முடைய அன்பு மேலானது. உம்முடைய தியாக அன்புக்காய் நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நினைக்கும் போது நன்றி சொல்லுமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்ல நினைக்கும் போது உன்னை போல தெய்வம் இல்ல, உன்னை தவிர விருப்பம் இல்ல, உன்னை விட்டால் அதையும் இல்ல, இல்லை நானும் இல்ல. உன்னை போல தெய்வம் இல்ல, உன்னை தவிர விருப்பம் இல்ல, உன்னை விட்டால் அதையும் இல்ல, இல்லை நானும் இல்ல. நன்றி சொல்லவா நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நடக்க வைத்தீரே, எடுத்து தந்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை
துதி கனமும் உமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். கர்த்தருடைய வழிநடத்துவாராக அதை வந்த ஒருவரை சபை சர்வங்களை அறிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டுமாக அறிவித்தது உங்களுக்கு அறிவித்தது பிறந்தநாளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே பிறந்தநாள் உள்ள பிள்ளைகள் 6 அலேசியாவுடைய பிறந்தநாளாக இருந்தது. அதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். அனுஜனுடைய பிறந்தநாள், நிர்விஜயஸ்தருடைய பிறந்தநாள், அதுக்கு பிறகு அலேசியாவுக்கு இப்போ அலேசியாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி பேருந்தாளர்களை அறிவித்தல் உங்களுக்கு தெரிந்ததான். அவருக்கு அடுத்த வியாழக்கிழமை சரியாக 12 மணிலேருந்து விகாரம் மட்டும் வாலிபருடைய வர்ஷிப் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வேதம் படிப்பிருக்கு. அதை தொடர்ந்து கிரெடிட் பாட்டி இருக்கிறது. ஆக இப்பொழுது பிறந்த நாள் பிள்ளைக்காக நாங்கள் ஜெபம். முதலாவது அலேசியாவை நாங்கள் அலேசியாவுக்கு பிறந்த நாள் 2வது பிறந்த நாள் எத்தனை பிறந்த நாள்? ஓகே. அப்படி இந்த நேரத்திலும் சுவாமி ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாப்போடு நடத்தி வந்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அப்பா நீங்கள் தாமே ஆண்டவரே ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இந்த பிள்ளை கரங்களை வைத்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தேவ சமூகத்திலே இந்த பிள்ளை பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாமத்திலே பிதாவே. இன்றைய நாளில் பிறந்த சிஸ்டருடைய பிறந்த 25/5/25 சிஸ்டர் யோகி சிஸ்டருடைய பிறந்த நாள் அப்படின்னா நாங்கள் சபையாக ஜெபம் பண்ண போகிறோம். சோதரம் ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே இப்பொழுதும் ஆண்டவரே சௌரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உடைய புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே அப்பா நீங்கள் தாமே பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே கரம் பிடித்தவர் காலமெல்லாம் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே நீங்கள் தாமே ஆண்டவரே அப்பா மன விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தாவே அப்பா நீங்கள் தாமே அற்புதங்களை அதிசயங்களை செய்து இன்னுமாய் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அன்பிலே நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே மகளுக்கு கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், சபை மக்களுக்காய் ஸ்தோத்திரம், உறவுகள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ முன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவரே சொல்லப்பட்டபடி இவருடைய சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ள தலைமுறை தலைமுறையாய் நீரே தேவனாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். கரங்களை தட்டுவோம். ஹalleluya. ஆவே சிஸ்டர் ஒரு சாட்சி சொல்லும்படியாக கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் வாங்க சாட்சி சொல்லுங்க. பர்த்டேக்காக நான் நிறையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நிறைய காரியங்கள் எனக்கு தோணுச்சு. சரி சில காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு தோணுச்சு. ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவோ மரண கண்ணுகள் இருந்துச்சு இத்தனை வருஷம் வரைக்கும். பிறந்து கொஞ்சம் மாதத்திலே இறந்திருக்க வேண்டியது. ஏதோ ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் எதுக்கோ பக்கத்து கிளினிக்கில் போய் அங்கே காமிக்கும் போது ஒரு ஊசி மாற்றி எனக்கு போட்டுட்டாங்க. பெரியவங்களுக்கு போட வேண்டிய ஊசியை கொஞ்சம் மாச பிள்ளைக்கு போட்டதுனால கண்ணெல்லாம் மேலே போய் அசைவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அவங்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கே போயினோடனே அட்மிஷனே போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம். அந்த ஸ்டேஜெலாம் தாண்டிடுச்சு, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வீட்டுக்கு கொண்டுட்டு வர மனசு இல்லாமல் பக்கத்தில் ஒரு சின்ன கிண்டர் ஆர்ட்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வீட்டிலே கிளினிக் வச்சு பார்க்குற அந்த டாக்டர் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோன்னே அவங்க நீங்கள் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுனால அந்த ஹாஸ்பிட்டலில் என்னை திரும்ப எடுத்துக்கிட்டு அந்த டாக்டரே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாங்க. அந்த பழைய ஊசி எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் ஏற்படுத்தாமல் இருந்ததும் ஆண்டவர் கிருபை. இவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ஒர்க் ஆனதும் ஆண்டவருடைய கிருபை. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நடந்தது. விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமும் எவ்வளோ விஷயத்தில் ஆண்டவர் காப்பாற்றிருக்காங்க.
நிறைய விஷயம் உடலில் பலவீனம் வந்தப்போ ஆப்ரேஷன் நடந்திருக்கு, என்னால் காலை ஊனி நடக்கக்கூட முடியாத சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்குது. இதுக்கு மேலே நம்மளால் நடக்க முடியாதா அப்படின்லாம் நான் நினச்ச நேரங்கள் இருந்திருக்குது. ஆனால் அப்போவும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஆண்டவர் வந்து என்னைய வந்து பலப்படுத்துவார். நான் சர்ச்சுக்கெலாம் போனது இல்லாட்டியும் யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு வசனம் கொடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. எப்படியாச்சும் ஒரு வகையில் வந்து, இல்லாட்டி நான் சும்மா நிற்கும் போது அந்த சர்ச்சோட கிராஸ் எனக்கு தெரியும். அங்கே இந்தியாவிலலாம் எல்லா பக்கமும் சர்ச் இருக்கிறதுனால நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த கிராஸ் எனக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவர் வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்காக ஆண்டவர் நான் நன்றி செலுத்துகிறேன். திருடங்க கிட்ட இருந்து ஆண்டவர் என்னை பாதுகாத்துருக்காங்க. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு நான் வரும்போது 2 பேர் பைக்கில் வந்து என்னோட ஹேண்ட்பேக்கை எடுக்கிறதுக்காக பின்னாடி வந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. அப்படி என்னை தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்டு என்னோட அவங்க தள்ளி விட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு மாதிரி ஆகிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு நான் சுதாரித்து பார்க்கும்போது பைக் எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஹேண்ட்பேக்கோட வார் மட்டும் அவங்க கையில் இருந்துச்சு. பேக் என்கிட்டே அப்படி வந்துடுச்சு. அவங்க தள்ளி விட்டதுலேயே நான் அறியாமல் நான் இப்படி பிடிச்சிட்டேன். நான் பெரிய பலசாலியோ தைரியசாலியோ கிடையாது. ஆனால் அதுவும் ஆண்டவருடைய கிருபை. அதில் தான் அன்றைக்கி தான் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். என்னோடய ஃபோன் எல்லாம் அதில் தான் இருக்குது. தெரியாத ஊர் வேறு, தமிழ்நாடும் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு வேறு ஒரு இதுக்கு பெங்களூருக்கு போயாச்சு. அது பாஷை தெரியாது. அந்த இடத்துலையும் ஆண்டவர் என்னை பாதுகாத்தாங்க. அவங்க திரும்ப வந்துடுவாங்களோன்னு எனக்கு பயம். ஏன்னா அங்கே ஆள் நடமாட்டம் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு அக்கா அங்கே வாசல் தொழிச்சு நைட்டே கோலம் போடுவாங்க அந்த ஊரில். ஸோ அவங்க என்னை பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த தெருவில் இருந்தாங்க. கரெக்டாக அவங்க உள்ளே கூப்பிட்டதுனால அங்கே போயிட்டு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அது எல்லாமே ஆண்டவர் கிருபை. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, கொலை கூட பண்ணலாம். அந்த இருட்டான சூழ்நிலையிலும் ஆண்டவர் வந்து பாதுகாத்தாங்க. நான் காலேஜ் முடிஞ்சு நான் வரும்போதும் சரி, நான் வண்டியில் தான் வருவேன். அப்போது பஸ் வந்து தப்பான டைரெக்ஷனில் வந்துச்சு. இந்த சைடு எனக்கு பள்ளம், அந்த சைடு மெயின் ரோடு, எங்கேயுமே போக முடியாது. அப்படி நான் நின்றுட்டேன். அந்த பஸ் வந்து இப்படி எதிர்த்து வர வேண்டியது எனக்கு நேராக வந்துச்சு. தாறுமாறாக அப்படி ஒரு மாதிரி வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவ்வளோதான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு மைண்டுக்குள்ளே என்னெல்லாமோ போச்சு. இன்றைக்கி அவ்வளோதான், எங்கேயுமே நம்ம நகலம். அந்த ஒரு சில நொடிகளில் எனக்கு அவ்வளோ சிந்தனை வந்துச்சு. நம்மளுக்கு இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுது, யார் தூக்கிட்டு போவா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆனால் அந்த பஸ் என்னை அப்படியே ஒட்டிட்டு போச்சு. என்னை எதுவுமே பண்ணலை. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம உயிரோடு தான் இருக்கோமான்ட்டு. ஸோ கொஞ்ச நிமிஷத்தில் நம்ம மறிச்சு போயிடுவோன்ற சுச்சுவேஷன்லேயே ஆண்டவர் என்னைய பாதுகாத்துருக்காங்க. அந்த மாதிரி கடல் அலையில் என்னைய ஆண்டவர் பாதுகாத்துருக்காங்க. அப்படி எவ்வளவோ எனக்கு நிறைய ஞாபகம் வந்துச்சு. எல்லாத்துலேருந்து ஆண்டவர் இவ்வளோ தூரம் நடத்தி கூட்டிகிட்டு வந்ததுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இங்கே ஜெர்மனிக்கும் ஆண்டவர் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே வந்தும் ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்ப டிப்ரெஷன் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் மாதங்கள் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் அப்போ கிடையாதுனால எனக்கு என்னன்னே சொல்ல முடியல. திடீர்னு ஒரு ஈரோடு ஒரு கலக்கம் அந்த மாதிரி இருந்துச்சு. கடனெல்லாம் அடைச்சிட்டோம், கடனோடு வந்தோம், அதெல்லாம் அடைச்சாச்சு. ஆனாலும் என்ன எதுக்காக நான் பயப்படுறேன்னே எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி பயமும் பதற்றமுமாகவே இருக்கும். அது டிப்ரெஷன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்த டைமில் தான் இங்கே சர்ச் வந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு வந்தபோது முதல்ல கைப்பட நான் எடுத்த வசனம் வந்து பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்றது. அது வரைக்கும் நான் கைப்பட நான் எதுவுமே ஆசைப்படுவேன், யார் மூலமாச்சும் எனக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவேன். நான் போய் எடுத்தது கிடையாது. ஸோ நேரடியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான் இங்கேருந்து சர்ச்லேருந்து போகும்போது அன்னைக்குலேருந்து எனக்கு அந்த பயம் இல்லை. அந்த இனம் புரியாத பயமே அப்படி அந்த வசனத்தை நான் வாசிச்சது தான் அப்போவே வந்து ஆண்டவர் வந்து விடுவிச்சு நடத்துனாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் இப்போ வரைக்கும் எவ்வளவோ தடைகள் உபத்திரவங்கள் இருக்குது. நிறையது நான் யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த வார்த்தை மட்டும்தான் என்னோட பிடிமானமாக இருக்கும். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் கொடுத்த எல்லா ஈவுகள், குடும்பம், சர்ச் ஊழியர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு தேவன் இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவர் நடத்தி வந்த வார்த்தைகளை நான் நினைக்கும் பொழுது மிகவும் மக்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேளையில் நாங்கள் தேசங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி நாங்கள் சின்ன பிள்ளைய வசனங்களை சொல்ல கேட்க போகிறோம். அவர் தேசங்களுக்காக வழக்கம் போல சவர் ஜெபம் பண்ணார். இலங்கை தேசத்தை ஒப்புத்தல் இலங்கை தேசத்தை
அதிகாரத்திலிருந்து அதிகாரத்திலிருந்து ஆடியும் ராஜ்யத்திலிருந்து ஒளியும் ராஜ்யத்துக்கான விடுதலை ஆக்குகிறார். இயேசுவே ரட்சிப்பீராக. கர்த்தாவே விதவர்கள் கெட்டோர் குடும்பங்களை ரட்சிக்கோர் விடுதலை ஆக்குவதை வேண்டாம். அவர் கர்த்தாவே இந்தியாவை புத்தகம் அங்கு மக்களை ரட்சிப்பு 640 கோடி மக்களால் பெரும்பான்மையாக வாக்காளர் தேசம் கத்தரை அறிவுரிமை வேண்டாலும் சமுத்திரம் ஜனத்தால் இருந்திருக்க பூமி கத்தரை அறிவினார் வார்த்தை வாசகத்தில் நிறைவேறவே வேண்டாலும் கத்தரையே தேவன் என்ற தேசம் அறிக்கை செய்யத்தக்கதாக அந்த தேசத்தில் எழுப்பதை கட்டளைகிறார். அவர் ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுங்கள். அது கட்டாய வாழ்நாடு தேவதேசத்தோட ராட்சியுடைய ஆலய கடந்தபடியாய் வேண்டாலும் பாவ அடிமத்தின் ராஜ்யத்தின் ஜனங்களை விடுதலையாக்குகிறார்கள். அக்குவல் சிகரெட் சினிமா போதற்கு அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார்கள். வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாதியாக ரட்சிப்பீராக. கத்தாவே கேளும், கத்தாவே கவனி, கத்தாவே மன்னி, கத்தாவே ரட்சி. அவர் கத்தாவே தேசிய ஒப்புத்தல் நான் எனக்கு யுத்தங்கள் ஓய்வன்மை வேண்டாலும் ஆண்டரை காசாக யுத்தங்கள் ஓய்வன்மை வேண்டாலும் கத்தாவின் தேசத்தில் கத்தரை அறிந்துள்ள வன்மை வேண்டாலும் கத்தரையை தேவன் அறிந்துள்ள செய்கிறார். கத்தாவை சேவ தேசம் கத்தரை மெசியாரிகளை அறிந்துள்ளத்தக்கதாக நீரின் ஜீவன தேவனை கண்டுள்ளத்தக்கதாக கல்வியை திறந்து வருகிறாக. வலதுகைக்கு வித்தியாதியாக அந்த ஜனங்களை கத்தரை ரட்சிப்பீராக. அவர் உக்ரைனுக்கு மாற ரஷ்யாக்களை தங்கள் ஓய்வன்மை வேண்டாலும் அமைதியின் சவாலம் உண்டாவன்மை வேண்டாலும் சபை ஒப்புத்தரும் மாத்மா சபை சுரேஷா சபை ஒப்புத்தரும் என் சபையை நான் கட்டுவேன் காலத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வதே இசைக்கு 56 சிறுவிட்டாய் நான் ஒரு கணக்கிடம் என்படி நீங்கள் இடம் விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை வந்தவர்கள் பெருகப்பட்ட வார்த்தைப்படி மனுஷனை வந்தவர்கள் பெருகை செய்கிறார். சபையை ஆசிரியத்து தலையில் பெருகை செய்வதாய் என்றாலும் இயேசுவின் நாமத்தில் தாழ்ச்சி முடிக்கும் நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் கொஞ்சம் கொடுக்கும்படி ஆச்சரியம் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு சின்ன பிள்ளைகள் சொல்வார்கள். அதனால் கர்த்தாவே இந்த வேளை இந்த ஞாயிறு ஆராதனை தேவன் நாமத்தை உயர்த்தி வந்திருக்கிறோம். அவரை செலுத்த போகிறோம். எங்களையும் எங்கள் காணிகள் அங்கீகரித்து நீங்கள் ஆசீர்வதிங்க. இப்பொழுது சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்லப்பார்கள். அவர்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். உங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென். வாங்க வசனத்தை கேட்போம். God never quite loving you. I can do all things through Christ who strengthens me. And அவர்களையும் நாம் செய்வோம் வேணும். ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் செல்வோம். மாலை ஆராதனைக்காக நன்றி பெற்றுகிறோம். ஒருவரப்பட்டு ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒன்று உரிமையை ஆராதித்து துதித்து நாமத்தை மகிமைப்படுத்தினோம். எப்பொழுதும் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு உங்களோட பேசுகிறான் கொடுக்கிறோம். அப்போ வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரை ஆளுகை செய்து நடந்தபடியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதമായ எல்லாம் அந்தகார வல்லமைகள் இயேசு நாமத்தில் ஏற்படமாக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜீவங்களை நீங்கள் நல்ல பிதாவே. ஆமாம். ஏனாடும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:30 வசனம். இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். இவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். இவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைய நாளில் என்னுடைய செய்தி வந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் நோக்கத்தை குறித்து நாங்கள் தேவன் நம்மை அழைப்பின் நோக்கம் வந்து கற்றுக்கொண்டிருக்கு. தேவன் ஒரு நோக்கத்துக்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதுவும் முன்குறித்து அழைத்து, அதாவது இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இப்போ தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு சும்மா ஆண்டவர் உங்களை அழைத்தார்கள் இல்லை, அதுக்கு அர்த்தம் இருக்குது. தேவன்களை அழைத்தது. அப்போ அழைப்பென்று சொல்வதிலே அதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்களே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த அழைப்பின் மூலமாக. எனவே நாங்கள் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எங்களை பேர் சொல்லி ஏசாதிகத்திலே பார்க்கிறோம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் தாய் கருவிலே அவர் உருவாக முன்னே அறிந்த தேவன். அவர் எங்களை முன்னறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார், மகிமைப்படுத்தினார், இன்னும் மகிமைப்படுத்துவார். எனவே நாங்கள் அழைக்கப்பட்ட ஜனங்கள். எனவே அழைக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவன் எங்களை என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும்
காற்று, புயல், பலவிதமான போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுதும் நாங்கள் அழைத்த அழைப்பை பற்றி நாங்கள் தெளிவாக இருப்போமாக இருந்தால் நமக்கு அதாவது எந்த விதமான இடர்களும் நமக்கு வராது. எனவே முதலாவதாக நான் சொல்கிறேன், நம்மை தேவன் அழைத்த நோக்கம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. பாருங்கள், 1 Peter 2:9 வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அழகா பாடுகிறார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி களைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட அடிமையை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுத்தார். அந்தகார இருளிலே நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் அழைத்ததன் நோக்கம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறோம். எனவே நாங்கள் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் அழைத்தவருடைய புண்ணியங்கள், புண்ணியங்கள் என்றால் என்ன? அவருடைய புகழ்ச்சிகள், அவருடைய புகழ்ச்சிகள். தேவன் அவர் செய்த அதிசயங்கள், அவர் செய்த அற்புதங்கள். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அந்நிலை திராட்சரசமாய் மாற்றினார். இப்படியான அவருடைய புகழ்ச்சிகளை நாங்கள் அறிவிக்க வேண்டுமா இந்த உலகத்துக்கு? அதனால்தான் நான் இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய துதிகளை, அவருடைய புகழ்ச்சிகளை, அவருடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் தேவனை குறித்தும் அவருடைய நற்செய்தியை குறித்தும் நாங்கள் இந்த உலகத்திலே அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே தேவன் அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதாவது எங்களை உலகத்திலிருந்து வேறு பிரித்து அவருடைய நாமத்தின் மகிமைக்கு புகழ்ச்சிக்காக நம்மை தெரிந்து கொண்டு அவரை குறித்து நாங்கள் இந்த உலகத்திலே அறிவிக்கும்படியாய். அதாவது பாருங்கள், இயேசு சொன்னார் அதாவது பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. எனவே தேவன் அவருக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கும்படிதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாங்கள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கு, அசுத்தத்தை அதுக்கு அழைப்பே தேவையில்லை. அது உலகத்திலே எல்லாம் உலகம் கொல்லாமல் கூட இருக்கிறது. ஒளியான சேற்றிலே வாழ்ந்தோம். ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். பாவத்திலே வாழ்ந்த நம்மை அவர் தம்முடைய தூய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து
நம்மை பரிசுத்தப்படுத்தி அவர் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் எங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் அவர் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கிறார் என்றால், பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. பாருங்கள், அவர் அழைத்தவர் யார்? பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்றால் ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆனபடினால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறார். பாருங்கள், ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து, ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை அழைத்து, அதாவது விக்கிரக வழிபாட்டில் இருந்த அந்த குடும்பத்திலிருந்து ஒரு மனிதனை அழைத்து, அதன் மூலமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் சந்ததியை உருவாக்கி, அந்த சந்ததி பரிசுத்த சந்ததியாக தேவன் இன்னைக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நம்மை, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நமக்கு கடந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர்களை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார். எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. வேதம் இல்லை என்றால் முடியாது, என்ன இல்லை என்றால் முடியாது, பரிசுத்தம் இல்லை என்றால் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நாங்கள் எங்களுடைய சுயமுயற்சினாலே நாங்கள் பரிசுத்தமாகவில்லை, மாறாக அதாவது பாவியை நீதிமானாக்குற தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எனவே அவர் ரத்தம் சிந்தினபடினாலே, அவர் நமக்காக ரத்தம் சிந்தினபடினாலே, அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தபடினாலே நாங்கள் இன்றைக்கு பரிசுத்தமாய் மாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே பரிசுத்தமான் மென்மேலும் பரிசுத்தமாட்டம் என்று வேத வெளிப்படுத்தலே சொல்லப்படுவது போல நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆண்டவர்களை அழைத்த நோக்கம் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். எனவே இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். எனவே நமக்குள்ளே அசுத்தங்கள், பாவங்கள் காணப்படக்கூடாது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய சபை பரிசுத்த சபையாக இருக்கிறது. எனவே தேவன் அதாவது பாவிகளாக இருந்த நம்மை பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் அழைத்து அவருடைய சபையை அவர் வைத்திருக்கிறார். நாங்கள் மென்மேலும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக. எனவே தேவன் அழைத்த நோக்கம் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று. எனவே பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த தேவன் சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் போக முடியாது. எனவே பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். அடுத்தாக தேவன் நமக்கு வாங்கப்பட்டது என்ன? 1 தீமோத்தேயு 6:12 சொல்கிறதுபடியாக, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். இதற்காக நித்திய ஜீவனை பெற, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளனா நித்திய ஜீவனை பெறுவதற்கு அதை பற்றி கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் நித்திய ஜீவனை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நித்திய ஜீவன் என்பது என்ன? என்றென்றைக்கும் அழியாத மெய் வாழ்வு. அது சதா காலம் நாங்கள் தேவனோடு வாழ போகிறோம். அப்ப நமக்கு வேதம் என்ன? ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் என்ன? பாவத்தின் சம்பளம் நித்திய மரணத்தை குறிக்கிறது. பாவத்தின் சம்பளம் நரகம் என்று கூட சொல்லலாம். எனவே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இயேசு அவர் மூலமாய் எங்களுக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது என்ன? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நமக்கு அவர் அளித்த வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களும் மேலானது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அது அவருடைய குமாரனில் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படின்னால் நமக்குள்ளே இயேசு வந்தால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்ததுக்கு அது அடையாளமாக இருக்கிறது. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நித்திய ஜீவனை ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்.
அவர்தான் எனக்காக மரித்தார், அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் மறுபடியும் வரப்போகிறார். இந்த சுவிசேஷத்தை விசுவசித்து நாங்கள் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே நித்திய ஜீவன் கடந்து வருகிறது. என்னை விசுவசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைக்கும் அழியாத மெய் வாழ்வு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இயேசுக்குள்ளே இருக்கிறது. இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளே. அப்ப இதற்கு இந்த உலகத்திலே நாங்கள் போராடித்தான் அதை ஜெயம் பெற வேண்டும். பவுல் சொல்றார், அதாவது நல்ல போராட்டம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும். விசுவாசத்தில் நின்று நாங்கள் போராட வேண்டும். அப்ப நாங்கள் நமக்குள்ளே விசுவாசம் இல்லாட்டி நாங்கள் போராடி ஜெபிக்க முடியாது. நமக்குள்ளே விசுவாசத்திலே நின்று வருகிற எதிர் போராட்டங்களெல்லாம் நாங்கள் போராடி நாங்கள் நித்திய ஜீவனை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். நித்திய எதை இழந்தாலும் நாங்கள் நித்தியத்தை இழந்து விடக்கூடாது இல்லையா? உலகத்துக்கு அனித்தியமான பாவ சந்தோஷத்துக்காக நாங்கள் நித்தியத்தை இழந்து விடக்கூடாது. தேவன் இயேசு சொல்றார், அதாவது இம்மைக்காக மாத்திரம் நாங்கள் கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைத்தாலாம் எல்லா ஜனங்களை காட்டிலும் பரிதவிகளா இருப்போமா? இப்ப நாங்கள் இம்மைக்காக மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப நித்திய ஜீவன் என்பது ஒன்று நித்திய ஜீவன், அடுத்தது நித்திய நரகம். நரகம் நித்தியமானது, பரலோகமும் நித்தியமானது. எனவே நாங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஆண்டவரோடு கூட நாங்கள் நித்திய காலமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக வருகிற எதிர் போராட்டங்களை நாங்கள் தாண்டி கடந்து செல்லும். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப நாமும் இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் நல்ல போராட்டம். அதை போராடி நாங்கள் ஜெயித்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே போகும் வரை எதிர் வல்லமைகளை நாங்கள் கண்டு சோர்ந்து போகாமல் நமக்கு எதிராக வருகிற எல்லா சாத்தானின் திட்டங்களை முறியடித்து நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். நித்திய ஜீவனை அழைத்ததன் நோக்கம் அவர் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாங்கள் பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நித்திய ஜீவனை பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தது 1 பேதுரு 3:9 எப்படியாக சொல்லப்பட வாசிப்போம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்னதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் தான் தேவன் தம்முடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை அவருக்கு தெரியும். தேவன் சாபத்திலிருந்து எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு, எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் எங்களை அழைத்திருக்கிறாரா? அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாதா? மற்றவர்களை சபிக்க கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யக்கூடாது. மாறாக நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து ஆசீர்வதிங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். எனவேதான் இந்த உலகம் பொல்லாங்குள்ளே இருக்கிறது. பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாழுகிறோம். எனவே பழிக்கு பழி வாங்குவது, தீமைக்கு தீமை செய்வதும் உலக மக்களுடைய வழக்கமாயிருக்கிறது. இயேசுவின் அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாத வண்ணம், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாத வண்ணம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எனவே நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கிறோம். தேவன் அழைத்ததன் நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. எனவே ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, அதாவது நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். முதலாவது நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கு நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பது. அநேகர் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அதுதான். இந்த உலகம் நம் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும், உலகத்தில் உள்ள மக்கள். அவன் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார் என்றால் நாங்கள் இந்த உலகத்துக்கு, மற்றவர்களுக்கு, பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக. அதனால்தான் சொல்கிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நாங்கள் ஆசீர்வதிங்கள். அப்ப நாங்கள்
மற்றவர்களை ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படின்னால் உலகத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். எனவே அதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் கலாத்தியர் 5:13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனம் என்றால் என்ன? சுதந்திரம். சுதந்திரம். ஒரு நாடு சுதந்திரம் கிடைத்தா நாட்டுக்கு சுதந்திரம். அப்படின்னா என்ன? ஏற்கனவே அடிமை வாழ்வு வாழ்ந்தோம், இப்பொழுது நாங்கள் சுதந்திரம் கிடைத்திருக்கிறோம். அப்ப எதற்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். ஆனால் நாங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பவுல் சொல்கிறார், அதை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக கொள்ளாமல் அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். எனவே மாம்சத்தின்படி நாங்கள் விடுதலை பெற்றோம், எங்களுக்கு உரிமை வாழ்வு கிடைத்திருக்கிறது என்று நாங்கள் அதை மாம்சத்துக்கு எதுவாக எண்ணக்கூடாது. மாறாக தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக ஒருவருக்கொருவர் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவேதான் ஆண்டவர் நம்ம சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். அடிமையா ஒரு காலத்தில் நாங்கள் அடிமையா இருந்தோம், பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பிசாசங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் தேவன் எங்களை விடுதலையாக்கினார். வேதம் சொல்றது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே நம்மை விடுதலை ஆக்கின தேவன் அவர் அதிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். மறுபடியும் நாங்கள் அதாவது மாம்சத்துக்குட்பட்டுள்ளாக இருக்காமல் மாறாக நாங்கள் அன்பினால் நிரப்பப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் எங்களை சுயாதீனத்துக்கு அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2:19-21 வரை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு எதற்காக? பாடுகளை சகிக்க, உபத்திரவங்களை சகிக்க. எனவே அதற்கு முன்மாதிரியாக இயேசு அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அப்ப நாங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது நிமித்தமாக நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வந்தால் அதை நாங்கள் நன்மை செய்து நாங்கள் பாடுகளை அனுபவிப்போம். அதை சகிக்க வேண்டும். பொறுமையாய் பாடுகள் வேதனைகளை இயேசு சிலுவையிலே பொறுமையாய் சகித்தார். கல்வாரியிலே எங்களுக்காக அவர் அடிக்கப்படும் ஆட்டை போல இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. கீழ்வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நிதானமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவரை துன்பப்படுத்தினவர்களை பார்த்து அவர் எந்தவித பயமுறுத்தலும் செய்யவில்லை. அவர் ஒரு அடிக்கப்படும் ஆட்டை போல வாயை திறவாமல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே பாடுகள் நாங்கள் சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே பாடுகள், உபத்திரவம், இயேசு சொன்னார் அல்லவா, உபத்திரவம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. எனவே இயேசுக்காக நாங்கள் பாடுகளை நாங்கள் தேவனுக்காக தேவராட்சியத்திலே அவருடைய ஊழியத்தை செய்வது நிமித்தமாக நமக்கு வருகிற பாடுகளை நாங்கள் சகிக்கிறவர்களாக இருந்தால் அதுதான் தேவனுடைய பார்வையிலே பிரியமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாடுகளை நாங்கள் சகிப்போம். தேவன் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்கள், இன்றைக்கு அதாவது அனைவரும் தேவன் என்னை அழைக்கவில்லை, என்னத்துக்கு அழைக்கவில்லை என்று சொல்கிறார்கள்? அவர்களுடைய அறியாமையினாலே. அது ஊழியர்களுக்கு விசுவசித்து அழைப்பு இருக்கிறதா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போர்கள் இப்படி தெரிந்து கொண்டார். ஆனால் தேவராட்சியத்துக்குரிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய புண்ணியங்களை ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிவிக்க வேண்டும்.
ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சுயாதீனம் உரிமை வாழ்வை தேவன் கண்டெடுக்கின்றார். பாடுகள் எல்லோருக்கும் இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பாடுகள் இருக்கிறது. அதை இயேசுக்காய் நாங்கள் சகிக்க வேண்டும் என்று அதற்கு ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக கொலோசியர் 3:15 வாசிக்கலாம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள். வேதம் சொல்றது தேவ சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம். என்னுடைய உள்ள ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சொந்த சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்களிலேயும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப தேவன், அதாவது என்ன சொல்றது, தேவ சமாதானம் இதயங்களை ஆளுகை, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். அவருடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் கிறிஸ்துவின் சபை என்பது, அதாவது இயேசு தலையாயிருக்கிறார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, சபைக்கு தலையானவர் இயேசு, நாங்கள் ஒவ்வொருவரும் அங்கங்களாயிருக்கின்றோம். அப்ப ஆண்டவர் ஒரே சரீரமாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோமா? அப்ப அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சமாதானத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சமாதானமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கொரிந்தியரை நாங்கள் வாசிக்கின்றோம், சமாதானத்துக்கென்றே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப அந்த சமாதானத்தில் தான் நாங்கள் ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள முடியும் என்று எபேசியரை நாங்கள் வாசிக்கின்றோம். எபேசியர் 4-ம் அதிகாரம் 1-ம் வசனம் 3-ம் வசனம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒரு மனம், அதாவது ஒருமை இருக்கவன், ஒருமை, எல்லாரும் ஒருமைப்படவன். ஒருமைப்பாட்டிலே இயேசு யோவான் 17-ம் அதிகாரத்திலே ஒருமைப்பாட்டுக்காக ஜெபித்திருக்கிறார். ஆங்கிலத்திலே யூனிட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒருமை எப்படி வருகிறது என்றால் சமாதான கட்டு. அது சமாதான கட்டு, ஒரு சமாதான ஒரு பிணைப்பு. அந்த சமாதான பிணைப்பின் மூலம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளவன். எனவே நமக்குள்ளே சமாதானம் இருக்குமாக இருந்தால், தேவ சமாதானம் ஆளுகை செய்யுமா இருந்தால், அதாவது தேவன் எங்களை அதாவது தவறான பாதையிலே நடத்த முடியாது. எங்களுக்கு சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு சமாதானம் கெடுகிறதுனால் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுக்கு சித்தம் இல்லாத காரியத்திலே சஞ்சலம் வரும். ஆவியானவர் அந்த ஒருமைப்பாட்டை கெடுக்கிறதுக்கான காரியங்கள் எப்படி நாங்கள் அந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முடியும்? எங்களுக்குள்ளே ஒரு ஏக சிந்தை எப்படி வரும்? நமக்குள்ளே முதலாவது அங்கே சொல்லப்பட்ட மிகுந்த மனத்தாழ்மையோடு, மிகுந்த சாந்தத்தோடு, மிகுந்த நீடிய பொறுமையோடு, இந்த சமாதான கட்டின் மூலமாக, சமாதானமா என்னும் இணைப்பின் மூலமாக, அதாவது சமாதானம் என்னும் பிணைப்பின் மூலமாக ஆவியின் ஒருமையை நாங்கள் காத்துக்கொள்ள முடியும். எனவேதான் பிரியமானவர்களே, ஆண்டுடைய சரீரமான சபையிலே நாங்கள் அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய உள்ளங்களிலே தேவ சமாதானம் எப்பொழுதும், அதுதான் சமாதானம் தான் ஆளுகை செய்ய வேண்டும். கவலைக்கு, கலக்கங்களுக்கு, தேவையற்ற காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உள்ளத்தில் இந்த சமாதானத்தை வைத்திருக்கிறார். எனவேதான் பவுல் அதாவது ஒரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 3-ம் அதிகாரம் 14-வது வசனம் வாசிங்க. அதில் சொல்லுகிறார் பவுல்படியாக, அதை நாங்கள் வாசிப்போம். அவர் தேவன் நம்மை என்னதுக்காக அழைத்திருக்காங்க? அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பாக இருக்கிறது? பரம் அழைப்பு அங்கே சொல்லப்படுகிறது. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
அடுத்த கீழ்வசனத்தை சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதும் இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பு, அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்லுது. அப்ப நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு நாங்கள் பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தேவன் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். ஆண்டவர் அந்த நோக்கத்தை, அதாவது அவர் நமக்கென்று அவர் வேதம் சொல்கிறது, உங்களை அழைக்கிறவர் இப்படிப்பட்டவரா, உண்மை உள்ளவர். அப்ப நாங்கள் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே அந்த உண்மை உள்ள தேவன், வேதம் சொல்வது சமாதானத்தின் தேவன், உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்திலே சொல்லப்படுவது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் என்று. தேவன் உண்மை உள்ள தேவன், அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். எனவேதான் அழைத்த அழைப்புக்கு எபேசிலே நாங்கள் வாசல் கூட பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ளவும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அவருடைய புண்ணியங்களை நாங்கள் அறிவிக்க நாங்கள் மறக்கக்கூடாது. அடுத்தது நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அதிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நித்திய ஜீவனை பெறுவதற்கு நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல், உதாசீனத்துக்கு உதாசீனம் செய்யாமல், மற்றவர்களை சபிக்காமல் அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சுயாதீனம் என்றால் உரிமை வாழ்வு. அதை நாங்கள் மாம்சத்துக்கு எதுவாக கொள்ளாமல் அன்பினால் நிறைந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்ய வேண்டும். பாடுகளை சகிக்க வேண்டும். இயேசுகளுக்கு அடிச்சுவர்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். இறுதியாக சமாதானமாய் இருக்கும்படிதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுவின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம், தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே ஆளுகை செய்ய வேண்டும். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு சமாதான கட்டினால் நாங்கள் அந்த பிணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே நான் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் முன்குறித்து அழைத்து நீதிமானாக மாற்றியிருக்கிறார். எனவே இதை நாங்கள் சலாக்கியமாக எண்ணி தேவனுடைய, அதாவது எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது தேவன் எங்களை ஒரு முன்குறித்த ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாகும் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் இந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடப்பது மாத்திரமல்ல, அந்த அழைத்த தேவன் எங்களை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எங்களை அழைத்தாரே, ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் அழைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். என்னையும் அழைத்தீரே ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே என்று சொல்லி, இது எவ்வளவு பெரிய சலாக்கியம். நாங்கள் நித்திய ஜீவனை பெற தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இதை நாங்கள் மேன்மையாக எண்ணி ஆண்டவருக்கு அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்வதற்கு தேவனுடைய கிருபையை கேட்போம். தேவன் நமக்கு பலத்தை தருவார். பரிசுத்தமாய் வாழ தேவன் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே உடைய புண்ணியங்களை அறிவிக்க எங்களுக்கு பலன் தாரும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே இந்த நாளில் நாங்கள் செபிக்கலாம். அழைத்ததன் நோக்கம் என்ன என்பதை 7 விதத்திலே நாங்கள் பார்த்தோம். முதலாவது, அந்த இருளில் இருந்த எங்களை ஒளிக்கு அழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைத்தார், பரிசுத்தத்துக்கு அழைத்தார், நித்திய ஜீவனை பெற அழைத்தார், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைத்தார், சுயாதீனத்துக்கு அழைத்தார், பாடுகளை சகிக்க அழைத்தார், இறுதியாக சமாதானத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். கடந்து நின்று நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார், அதுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நன்றி சொல்வோம். ஆண்டவர் அழைத்த தேவன். அல்லேலூயா. கல்வாரி பாதையில் ஓரத்திலே மனம் கசந்து நானலும் நேரத்திலே, கல்வாரி பாதையில்
தூரத்திலே மனம் கசந்து நானல் நேரத்திலே தாங்கி நடத்திடும் என் அப்பனே, தாங்கி நடத்திடும் என் அப்பனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, தயவோடு நான் உம்மை பாடுவேனே, என்னை விட்ட இரட்சகரே நாளும் துதித்து பாடுவேனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த பான்மகனே, என்னை விட்ட இரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே, ஆதியும் அந்தமுமானவரே எனக்காறுதல் அளிப்பவரே, ஆதியும் அந்தமுமானவரே எனக்காறுதல் அளிப்பவரே, அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்போடு நீர் என்னை அழைத்தீரே, அன்போடு நீர் என்னை அழைத்தீரே, என்னை மீட்ட இரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்த பான்மகனே, என்னை விட்ட இரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே, என்னை விட்ட இரட்சகரே என்னாலும் துதித்து பாடுவேனே. அல்லேலூயா. நன்றி சொல்லி துதிப்போமா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரே. எவர்களை முன்பிடித்தாரோ அவரை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உண்மை புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது அவியாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாதது. ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா நீர் ஆண்டவரே சுவாமி, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், உடைய சொந்த ஜனங்களாய் ஆண்டவரே உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து பரம அழைப்பில் ஆண்டவரே, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களான பரிசுத்த சகோதரர்கள் எபிரேயரிலே நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவரே. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றி அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். அப்பா அப்பா நீங்கள் தாமே ஆண்டவரே தொடர்ந்துமாய் ஆண்டவரே அழைத்ததன் நோக்கத்தை உணர்ந்தவர்களாய் வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. இன்னும் தானும் ஒன்று ஆண்டவரை நாங்கள் வாழாத வண்ணம் ஆண்டவரே, தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், அதற்கு பாத்திரவான்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகளை தாண்டி ஆண்டவரே உமக்காக யாவற்றையும் சகித்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மாம்ச எண்ணங்கள் மேற்கொள்ளாத வேண்டும் ஆண்டவரே, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வது ஜாக்கிரதையாக ஆண்டவரை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபையை பலனும் தந்து வழிநடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். துதித்து பாடி நம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆகவே அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடியவர் என்ற நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்ம சொல்லி துதிப்போமா. துதித்து அழைத்த அழைப்பில் தேவன் நிறுத்தும்படியாக வருகைக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம்
அவருடைய துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி, ஆகவே இந்த ஜனத்தை எனக்கண்டு ஏற்படுத்தி அவர்கள் எப்பொழுதும் என் துதியை சொல்லி வருவார்கள் சொல்லுகிறார். ஆகவே அந்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் துதியை சொல்லி வருவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம், ஆண்டவர் நாமத்தை அறிவிப்போம் என்று சொல்லி முடிவெடுத்தவர்களாக தேவன் அழைத்த அழைக்கிற பந்தய பொருளுக்காக உங்களுக்கு இலக்க நோக்கி நாங்கள் விட போகிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்தி தேவன் துதிப்போம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உன்னதரே உம்மறை தங்கி வாழ்கிறேன், வல்லவரே புரிந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, மறைவிடமே முறையிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே முறையிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, நீக்கி நாட்களில் என்னை மறைத்து கூடாரத்தில் ஒழித்து வைக்கிறேன், நீக்கி நாட்களில் கொள்கிறேன் கூடாரத்தில் ஒழித்து வைக்கிறேன், கேடகம் நீரே மகிமையும் நீரே, காரணமின்றே கேடகம் நீரே என் மகிமையும் நீரே, என் தலைமை நிற்கிற காரணம் நீரே, மறைவிடமே மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு இறங்கி பதில் கொடுக்கிறேன், ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்பு வைக்கிறேன், கனப்படுத்துகிறேன், ஆபத்து நேரம் என்னோடு இருக்கிறேன், என்னை தப்பு வைக்கிறேன், கனப்படுத்துகிறேன், மறைவிடமே என் துணைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் துணைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, நீதிமான்களில் நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர், நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர், ரட்சிக்கும் நீரே என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே, ரட்சிக்கும் நீரே என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே, மறைவிடமே முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, உன்னதரே உன்னதரே தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உன்னதரே புரிந்து கொள்கிறேன், அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு, மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே, மறைவிடமே என் முறைவிடமே நான் நம்பியுள்ள என் கண்மலையே. தேவனை துதிப்போமா? தேவனை துதித்து நாங்கள் அவர் மேல் செய்ய போகிறோம். ஆகவே ஒரு மரண அறிவித்தல் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியா, நாங்கள் டென்மார்க்கில் இருக்கிற பாஸ்டர் ஜெகதீஷ் அவருடைய மனைவி துணைவியார் இன்று காலையில் கர்த்தர் விழித்திரை அடைந்து விட்டார்கள்.
ஆகவே அவருக்காக ஜெபம் பண்ணும்படியாக கேட்டுக்கின்ற அந்த பாஸ்டருடைய சபைக்காக பாஸ்டருக்காக பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ண கேட்டுக்கிறாங்க. நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை பரமான கத்தாவே இந்த விடைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த விடையில கத்தாவே ஆண்டவரே டென்மார்க் தேசத்தில் ஊழியங்களை செய்துள்ள பாஸ்டர் ஜெகதீஷுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் கத்தாவே. அப்பா இந்த உலகம் ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே சபை பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த ஊழியக்காரை இந்த நாட்களில் நினைத்து கவலையோடும் ஆனந்தம் இல்லாமல் இருக்கிற இந்த வேளையிலும் ஆழ்ந்த கவலையோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே இதிலிருந்து அவர்களை ஆண்டவரே மனசோர்விலிருந்து விடுதலையாகும். ஆண்டவரை வெள்ளனை கொடுக்கணுமா சொல்லிக்கிறோம். திருச்சபை பிள்ளைகளை உறவினர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனை ஒழுங்காக நடைபெற கிருபை கொடும். நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். இறுதியாக துதித்து நாங்கள் ஆசீர்வாதத்தை கூறப்போம். நன்றி செலுத்துவோமா? நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே பரிசுத்தம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் பிதாவின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா பரிசுத்தமுள்ள பிதாவே நன்றி ராஜா. அதிசயம் செய்கிற தேவனை கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே இதற்கு நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த இடத்துல கூடி வரை கிருபை செய்தீங்க. உங்களுடைய கரம் கூட இடத்துல நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக கூடி இந்த இடத்துல வந்து ஆராய்ந்து ஒவ்வொரு பலப்படுத்தும் சிறிய பிள்ளைகள் பெரிய வரை உடைய தெய்வீக பிரசன்னமாக செய்யும். போக்கு மரத்திலும் கூட இருந்தபோது வரும்பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்கவும் மாற்றி அடிக்கிறோம். மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை தேவனுடைய சமாதானம் வலிமை ஆலயம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். சொல்லுவோம் இல்லை நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல மகாரங்களை மறந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாதது பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.